அதிகாரம் 10. மனுஷருடைய பாவத்தின் நிமித்தமாகவே கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார். அவர்களுடைய துன்மார்க்கத்தின் நிமித்தமாய் மனுஷரில் 1/3 கொன்று போட அனுமதி கொடுக்கிறார். தங்களுக்கு கடுமையான தண்டனை வந்தாலும் மனுஷர்கள் தங்கள் பழைய பாவ ஜீவியத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்கிறார்கள். பரலோகத்தில் இருந்து தேவ கோபாக்கினை அவர்களுக்கு விரோதமாக வந்திருக்கிறது. ஆனால் பூமியில் உள்ள மனுஷரோ அதை பற்றி அக்கறை காண்பிக்கவில்லை. தங்கள் பாவங்களில் இருந்து அவர்கள் மனம் திரும்பவும் இல்லை. தேவனுடைய நியாய தீர்ப்பு நம்மீது வரும்போது நாம் உடனே மனம் திரும்பிவிட வேண்டும். நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. இருதயத்தை கடினப்படுத்தி மனம் திரும்பாத பாவிகள் தங்களுக்கு அழிவை வருவித்துக் கொள்வார்கள். கர்த்தராகிய தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நமக்கு கிருபையை காண்பிக்கும் போது நாம் தேவ கிருபையை பற்றிக் கொள்ள வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். தேவ கோபாக்கினையில் இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். துணிகரமாக பாவம் செய்யக்கூடாது. அப்போஸ்தலர் யோவான் பலமுள்ள வேறொரு தூதனை காண்கிறார். திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அந்த தூதனுடைய கையில் இருக்கிறது. 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழக்குகிறது. சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதன் வானத்திற்கு நேராக தன் கையை உயர்த்தி ஆணையிடுகிறார். அப்போஸ்தலர் யோவானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை.